இன்னைக்கு லஞ்சுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் குழம்பு செய்யறதுக்கு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி வந்து தண்ணியில ஊற வச்சுக்கிட்டேன். மீன் குழம்புக்கு எப்பயுமே பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேரினேட் பண்ணியாச்சு. ஃபிஷ் கூட கொஞ்சமா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், அது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்தோம்னா மசாலா பிரியாம ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சாச்சு. நெக்ஸ்ட் குழம்பு செய்யறதுக்கு புளி தண்ணி கூட சேம் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வடகம் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ண புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போட்டு ஃபைனலா மீன் பொடி போட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சைட் பை சைட் மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணும்னா டீப்